ரிப்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் ஆர்டிஎக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய விவாதங்களுக்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். எரியும் எரிவாயு பிரச்சனை சமாளிக்குமா அரசு? கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் முடங்கும் ஹோட்டல்கள், பல உணவு வகைகள் மெனு கார்டிலிருந்து நீக்கம். சிலிண்டர் தட்டுப்பாடு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் அவசர ஆலோசனை. கேஸ் சிலிண்டர்களை பதுக்கினால் கடும் நடவடிக்கை. அமலுக்கு வந்த எஸ்மா சட்டம். சமையல் எரிவாயுவிற்கு எந்த பிரச்சனையும் வராது என எண்ணெய் நிறுவன அதிகாரிகள் தகவல். மீண்டும் சிபிஐ சம்மன், அதிகரிக்கும் அழுத்தம். என்டிஏவில் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக 15 நாள் அவகாசம் கேட்ட நிலையில் 15ஆம் தேதி டெல்லியில் ஆஜராக விஜய்க்கு மீண்டும் சம்மன். நேற்று நடைபெறுவதாக இருந்த ஜனநாயகன் மறு தணிக்கை மறு ஆய்வுக்குழு அதிகாரியின் உடல்நல பாதிப்பால் திடீர் தள்ளி வைப்பு. சிபிஐ விசாரணை ஜனநாயகன் பிரச்சனை என கூடும் அழுத்தங்களால் தாவேகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் பாஜக பக்கம் போக விரும்புகிறார்களா? இந்தியா முழுவதும் எரிவாயு தட்டுப்பாடு நீடிக்கலையா அப்படின்ற கேள்விக்கு அரசியல் தலைவர்கள் தரப்பிலிருந்து ஒரு பதிலும், அந்த களத்தில் எதிர்கொள்ளக்கூடியவங்க தரக்கூடிய ஸ்டேட்டஸும் வெவ்வேறாக இருக்கிறது. செய்தியாளர்கள் இன்னைக்கு நியூஸ் தமிழில் காலையிலிருந்தே பிரத்யேகமாக என்ன சூழல் இருக்குது, மக்கள் என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஆட்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம காட்சிப்படுத்திட்டு இருந்தோம். உண்மையிலேயே நிலவரம் என்னவாக இருக்கிறது அப்படின்றதையும் ஆர்டிஎக்ஸ் விவாதிக்க இருக்கிறது. அது மட்டும் அல்லாது நாளைக்கு தொடர்ந்து தமிழக முதலமைச்சரும் தொடர்ந்து தொடர்பாக ஆலோசனைகளையும் மேற்கொண்டு இருக்காங்க. மத்திய மாநில அரசுகள் இதுல என்ன நடவடிக்கை எடுக்க இருக்காங்க அப்படின்றதையும் சேர்ந்தே இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ எரியும் எரிவாயு பிரச்சனை சமாளிக்குமா அரசு? முதல்ல இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி என்ன, எங்க நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத விராப் மூலமா பார்த்துடலாம். இஸ்ரேல் ஈரான் போர் காரணமாக இந்தியா முழுவதும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வணிக சிலிண்டர்களின் தட்டுப்பாடு காரணமாக தென்னிந்திய மாநிலங்களில் ஹோட்டல்கள் மூடப்படும் அபாயம் நிலவுகிறது. சில ஹோட்டல்களின் மெனு கார்டுகளில் பல உணவு வகைகளை நீக்கியுள்ளன. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி சிலிண்டர்களை பதுக்கும் அபாயம் இருப்பதால் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தி இருக்கிறது மத்திய அரசு. சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியும் தலைமைச் செயலகத்திலும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனையும் நடத்தியிருக்கிறார். சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க மத்திய அரசும் தீவிர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் வெளியூர்களில் படிக்கும் வேலை பார்க்கும் இளைஞர்களின் நிலை என்ன, வீட்டு சிலிண்டர்களுக்கும் தட்டுப்பாடு வரும் பட்சத்தில் மாற்று ஏற்பாடு என்ன என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த ஆர்டிஎக்ஸ். தட்டுப்பாடு இருக்கு, உடனே கிடைக்கல, கொஞ்சம் லேட்டா தர்றாங்க. இன்னொரு 2 தினங்களுக்கு அப்புறம் இன்னும் ஷார்டேஜ் ஆகுன்னு சொல்றாங்க. தட்டுப்பாடு எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்போ நீங்கள் உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன் உங்களுக்கு. இப்போ இன்னும் 2-3 நாள் கேஸ் தட்டுப்பாடுன்றாங்க. ஆல்ரெடி சென்னையில் மெயினாக ஏங்கத்தை ஆட்டோ தான். இப்போ இந்த மாதிரி பங்குக்கு நிறைய ஆட்டோ நின்றுச்சுன்னா என்ன பண்ண போகிறோன்னே தெரியல. ஃபுல்லாக கேஸ் பங்கு தட்டுப்பாடாக இருக்குது, எல்லா பங்கும் மூடிட்டு இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்கா இவங்க ஈரான் மேலே போர் தொடுத்தது. இது எங்கோ ஏதோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விவகாரமாக இல்லாமல் இன்னைக்கு அனைவருடைய வாழ்விலுமே அன்றாடத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. ஏன் அங்கே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு போர் இங்கே இந்தியாவில் இப்படி எதிரொலிக்கிறது அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். தொடர்ந்து செய்திகள்லேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இந்தியாவில் இந்த எண்ணெய் இறக்குமதி, இதில் இந்த எல்பிஜி கேஸ், இதை நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம், எதனால் நமக்கு இப்போ உடனடியாக இவ்வளோ பெரிய ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றத விளக்கக்கூடிய விதமாக நம்ம டீம் ஒரு கார்டு ரெடி பண்ணியிருக்காங்க, பார்த்துக்கலாம்.
நீங்கள் பார்க்குறப்போ ஏன் சிலிண்டரோட தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்றதுக்கு காரணமாக இந்தியாவுக்கு எல்பிஜி சப்ளை செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ கத்தார், சவுதி அரேபியா, அமீரகம், குவைத் இது போன்ற நாடுகள் இருக்குது. அடுத்ததா இதில் அதாவது இந்தியா ஒட்டுமொத்தமாக நம்ம எல்பிஜி அந்த இதில் வந்து நம்ம கச்சா எண்ணெய் இதெல்லாமே ஒரு 60% இறக்குமதி தான் செய்கிறோம். அதில் 80% 85% வந்து அந்த ஹார்மஸ் நீரிணை வழியாக தான் வருது. குறிப்பாக சவுதி அரேபியாவிலேருந்து நமக்கு அந்த நீரிணை வழியாக தான் வருது. இந்த எல்பிஜி இறக்குமதியில் உலகத்திலேயே 2வது நாடு இந்தியா தான் இருக்குது, முதலிடத்தில் சீனா இருக்கு. இந்த ஹார்மஸ் நீரிணையை ஈரான் மூடினாலேயே எல்பிஜி இறக்குமதி செய்கிறதுல இங்கே தடை ஏற்பட்டிருக்கதா நம்ம எல்லாருக்குமே அந்த போர் துவங்கினதுலேருந்தே அது மூடப்பட்டது. அப்போ கச்சா எண்ணெய், பெட்ரோல், டீசல் விலை என்ன ஆகும், இது போன்ற தயக்கங்கள் இருந்தது, பயமும் இருந்தது. இப்போ எல்பிஜி இவ்வளோ பெரிய தட்டுப்பாடு உருவாகி இருக்கு. இதில் இப்போ இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றப்போ அப்போ இது முன்னமே தெரியாதா? போர் துவங்கினப்ப அந்த ஸ்ட்ரைட் மூடப்பட்டப்பவே துவங்காதா? அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? மாற்று நடவடிக்கை இருக்குனாலும் அதன் மூலமாக அது வரைக்கும் இங்கே நம்ம தட்டுப்பாடை சமாளிக்கிறதுக்கான சோர்சஸ் நம்ம கிட்ட இருக்கா? நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோமா? இல்லைன்னா அரசு என்ன மாற்று நடவடிக்கை எடுத்திருக்குன்னு இப்படி பல கேள்விகள் இருக்கு. களத்தில் என்ன மாதிரியான தட்டுப்பாடு நிலவுதா, யார் என்ன பிரச்சனையை சந்திக்கிறாங்க அப்படின்றத பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம இடையே வந்து தி சென்னை ஹோட்டல் அசோசியேஷன் பிரசிடென்ட் திரு ரவி அவர்கள் இருக்காரு. சார் வணக்கம். தொடர்ந்து இந்த எல்பிஜி தட்டுப்பாடு அது குடும்பங்களுக்கான அந்த வீட்டு உபயோகத்தை தாண்டி ஹோட்டல்களுக்கு இதுல தட்டுப்பாடு நிலவரதா சொல்லப்படுது. இது முன்னாடி இருந்தே எவ்வளவு நாட்களா இருக்கிறது, இப்போ எந்த கட்டத்துல இருக்கு? ஹலோ ஹலோ சார் இருக்கீங்க. நான் மீண்டும் ஒரு முறை வேணா உங்களுக்கு கேள்வியை சொல்கிறேன். இந்த தட்டுப்பாடு அப்படின்றது ஓவர் த நைட் ஏற்பட்டிருக்காது இல்லையா? கடந்த சில நாட்களாகவே இருந்திருக்கும். எப்படி இந்த சூழல் இப்போ இருக்கு? வளைகுடா போர் காரணமாக ஈரான் இஸ்ரேலினுடைய போரின் காரணமாக வளைகுடா நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அந்த கேஸ் தட்டுப்பாடு என்பது கடந்த 2 நாட்களாக இந்த கேஸ் தட்டுப்பாட்டினால் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய தொழில் உணவகத் தொழில். உணவகங்களில் எரிபொருளாக பயன்படக்கூடிய கேஸ் தட்டுப்பாடு என்பது விலைவாசி ஏற்றத்துடன் கேஸ் விநியோகத்திலும் தடை ஏற்படும் என்றால் நிச்சயமாக உணவகங்கள் செயல்பாட்டிற்கான அந்த நிலைமை தவிர்க்கப்படும் என்பதை கருத்தில் கொண்டு நேற்றைய தினமே மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சருக்கும் பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் கோரிக்கையை சமர்ப்பித்திருக்கிறோம். சென்னை ஹோட்டல்கள் சங்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பிலும் இந்த கோரிக்கை மத்திய மாநில அரசுகளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலும் கூட மாநில முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து இந்த தட்டுப்பாட்டை உடனடியாக தவிர்ப்பதற்கான உபாயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இது சம்பந்தமாக தமிழக அரசும் இந்த கேஸ் நிறுவனங்கள் வைத்திருக்கும் கேஸினுடைய ஸ்டாக் இருப்பு எவ்வளவு என்பதை இன்று இரவுக்குள் கேட்டு தெரிந்து அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். நாளை தமிழக அரசு அமைச்சரோடு உணவுத்துறை அமைச்சரோடு கலந்துரையாடுவதற்காகவும் இது சம்பந்தமாக முடிவெடுப்பதற்காகவும் சென்னை ஹோட்டல்கள் சங்க நிர்வாகிகளை நேரில் அழைத்திருக்கிறார்கள். இந்த கேஸ் தட்டுப்பாடு என்பது போர் பதற்றம் காரணமாகவும் அந்த ஈரானை சுற்றி இருக்கின்ற இதர வளைகுடா நாடுகளில் இருந்துதான் நாம் இறக்குமதி செய்கிறோம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இந்திய அரசுக்கு மட்டுமானதல்ல, அகில உலக அளவில் குளோபல் என்று சொல்லக்கூடிய அளவிலே இது உலகளாவிய ஒரு இடையூறாக இன்று உருவெடுத்திருக்கிறது. அனைத்து நாடுகளும் இருப்பு வைத்திருக்கக்கூடிய சூழல் இன்னும்
எழவில்லையோ என்கிற கருத்தும் நிலவுகிறது. திடீரென ஒரு 4-5 நாள் போரிலேயே தட்டுப்பாடு என்று வந்துவிட்டால் உணவகங்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை மக்களுக்கு கம்யூனிட்டி கிச்சன் என்று ஆங்கிலத்திலே சொல்கின்ற சமுதாய சமையல் கூடங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உணவகங்களில் இருந்துதான் பொதுமக்களுக்கு உணவு விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உணவு விநியோகம் என்பது பார்ப்பதற்கு ஒரு சாதாரணமாக தொழிலாக தெரிந்தாலும் உண்மையில் இந்த கேஸ் தட்டுப்பாடு உணவகத்தினுடைய இன்றியமையாத நிலைப்பாட்டை இன்று மத்திய மாநில அரசுகளுக்கு எடுத்துச் சொல்லும் நிலைமையை உருவாக்கி இருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் உணர முடிகிறது. இது பொதுமக்கள் என்று சொல்கின்ற பொழுது பொதுமக்கள் என்றால் தொழிலாளர்கள், நோயாளிகள். சென்னை ஹோட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் ஏஜென்சி நிறுவனங்கள் இந்த போர் ஆரம்பிச்ச பிறகு ஸ்டாக்ஸ் பத்தியோ இல்ல அதனுடைய பற்றாக்குறை பத்தியோ உங்களுக்கு சொன்னாங்களா? ஒரு நாளைக்கு அல்லது ஒரு நாளைக்கு எவ்வளவு சிலிண்டர்கள் சென்னை மாநகரத்துக்கு மட்டும் பயன்படுத்தப்படுது? ஒருவேளை இந்த பற்றாக்குறை அடுத்த 2-3 நாட்களுக்கு கண்டினியூ ஆச்சுன்னா உங்க நிலைமை என்ன? கேஸ் பற்றாக்குறை என்பது கடந்த 2 தினங்களாக ஊடகங்களின் மூலமாக வெளியே தெரிய வருகிறது. இந்த ஊடகங்களின் மூலமாக தெரிய வந்த உடனேயே மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை ஓட்டல்கள் சங்கமும் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பும் தங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் தெரியப்படுத்தியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு காலையில் முதல்வரை சந்தித்து அதற்கான உரிய அழுத்தம் தந்து சரியான முடிவை எடுப்பதற்காக சென்னை ஓட்டல்கள் சங்கம் நேரில் சந்தித்திருக்கிறோம். இல்லை, இப்போ கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் நீங்கள் எவ்வளோ வாங்கி ஸ்டாக் வைப்பீங்க? அது அதிகமாயிருக்கா? போர் காரணமாக யாராவது முன்கூட்டியே அதை வாங்கி வச்சிருக்கிறாங்களா? பதுக்கல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? வணிக பயன்பாட்டுக்கான அந்த சிலிண்டர்களை வாங்கி இருப்பு வைப்பது என்பது இயலாத காரியம். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு உணவகத்திலும் உணவகங்கள் என்று சொல்கின்ற பொழுது அது சிறிய உணவகமாக இருக்கலாம் அல்லது பெரிய உணவகமாக இருக்கலாம். 500 சதுர அடியிலிருந்து 5000 சதுர அடி வரை உணவகங்கள் இருக்கின்றன. மொத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு இடம்தான் உணவகங்களுக்கு இருக்கிறது. அந்த இடத்திலே இதை சேமித்து வைக்கக்கூடிய இடம் பற்றாக்குறை இருக்கும். அந்த வகையிலே 1 நாள் அல்லது 2 நாள் பயன்பாட்டிற்கான வணிக சிலிண்டர்களை மட்டும்தான் அந்தந்த உணவகங்கள் வைத்திருக்கும். எனவே இதை வாங்கி இருப்பு வைக்க முடியாத ஒரு சூழல் உணவகங்களிலே இருக்கிறது. இல்லை, நீங்கள் இதை பயன்படுத்தி ஹோட்டல் நிர்வாகங்கள் விலை ஏற்றுகிற ஐடியா ஏதாவது இருக்கா? உணவகங்களை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட பொருள் விலை ஏற்றம் பெற்றிருக்கிறது என்கிற காரணத்தினாலேயே விலைவாசியை உயர்த்தி கொள்ள முடியாது. காரணம், தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் உணவகங்களிலே வந்து சாப்பிட்டு செல்கின்ற இடத்திலே தினசரி இந்த தங்கத்திற்கு விலையை குறிப்பிட்டு சொல்வதைப் போல ஒரு நொடிக்கு ஒரு முறை விலையை மாற்றிக்கொண்டிருக்க முடியாது. ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் உணவகங்களிலே விலைவாசி உயர்த்தப்படும் சூழல் இன்று வரை நிலவி கொண்டிருக்கிறது. அதை தான் உணவகங்கள் கடைபிடித்து வந்திருக்கிறது. இதை கவனத்தில் கொண்டு வாடிக்கையாளர்கள் எந்த குறையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த வாடிக்கையாளர்களுக்கு நம்மால் எந்த இடையூறும் ஏற்படக்கூடாது என்கிற அடிப்படையிலே உணவகங்களே விலைவாசி ஏற்றம் என்பது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது 1 ஆண்டிற்கு ஒரு முறை தான் இருக்கும். சார், இப்போ தொடர்ச்சியாக இந்த நிலை இருக்குது, இன்னும் 2-3 நாட்களில் இருக்க ரிசோர்ஸஸே இருக்காது அப்படின்ற பட்சத்தில் மாற்று வழி அரசாங்கங்கள் பண்ணணும். அது அவங்க தரப்பில் பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். உங்கள் தரப்பில் இருந்து மாற்றாக என்ன செய்ய முடியும்? இல்லைனா உணவகங்கள் மூடுறதா ஒரே சாய்ஸாக இருக்குமா? இன்றைய நிலையில் எரிபொருள் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒன்று என்பது எல்லோருக்கும் தெரியும். உணவகங்களில் எரிபொருள் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக உணவு தயாரிப்பது முழுமையாக நிறுத்தப்படும். அந்த வகையிலே எரிபொருள் என்பது மிகவும் அத்தியாவசியம், கட்டாயமான ஒன்று. அதை தவிர்க்காமல் கட்டாயம் அந்த மத்திய மாநில அரசுகள் உணவகங்களுக்கு ஏற்கனவே செய்து வந்த அந்த கேஸ் விநியோகத்தை தவறாமல் அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றிலிருந்து தொடர்ந்து இந்த பிரஸ் மீட்டுகள் நேரில் சந்திப்பது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து இந்த கேஸ்
விலையேற்றம் மற்றும் தட்டுப்பாடு என்பதை தவிர்த்திடும் வகையில் அரசுகள் நடவடிக்கை எடுக்குமானால் அதற்காக உணவகங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். மாற்று வழி என்று யோசிக்கின்ற பொழுது கேஸ் சிலிண்டர் இல்லாமல் பழைய முறைக்கு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் பழைய முறைக்கு மாறிக்கொள்வதற்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்று சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் சட்ட விதிகள் அதை அனுமதிப்பதில்லை. எனவே மாற்று வழி என்பது இண்டக்ஷன் ஸ்டவ் என்று சொல்கின்ற இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மூலமாக இண்டக்ஷன் ஸ்டவ்வை யூஸ் பண்ண முடியும். ஆனால் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை உணவகங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமானால் பீக் ஹவர்ஸ் யூசேஜ் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அது காலை ஒரு 4 மணி நேரம், மாலை ஒரு 4 மணி நேரம். அந்த பயன்படுத்தக்கூடிய மின்சக்திக்கு அதிக கூடுதல் செலவு செய்ய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்த முடியும். உணவகங்கள் நிச்சயமாக காலையிலும் மாலையிலும் தான் அதிக பயன்பாடு இருக்கும். அந்த வகையிலே அதற்கு மானியமோ அல்லது சாதாரண கட்டணமோ இருந்தால்தான் உணவகங்கள் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை பயன்படுத்த முடியும். மாற்று வழி அது ஒன்று மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறது. அதற்கான நடைமுறையை மாநில அரசு எடுத்தால் அதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இல்லை, இப்போ ஒரு சிலிண்டர் பற்றாக்குறை வருது, கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை வருதுன்னா அரசாங்கம் முதல்ல வீடுகளுக்கு வழங்கப்படுற டொமஸ்டிக் சிலிண்டரை எப்படியாவது வீட்டுக்கு போகிறதா என்ஷூர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கமர்ஷியல் சிலிண்டர்கள் அவங்களுக்கு 2ஆம் பட்சம் தான் இல்லையா? ஸோ அரசு போர் சூழல் காரணமாக பற்றாக்குறை ஏற்பட்டால் நேரடியாக பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான் இல்லையா? நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. ஆனால் எப்போ டொமஸ்டிக்னு சொன்னீங்களோ, டொமஸ்டிக் என்பது நீங்கள் வீட்டை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள். வீடு என்பது ஒரு குடும்பத்திற்கானது மட்டும்தான். ஆனால் உணவகங்கள் என்பது அந்த ஊரில் உள்ள குடும்பங்கள் அனைத்திற்குமானது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கம்யூனிட்டி கிச்சன் என்று ஆங்கிலத்தில் சொன்னேன். சமுதாய சமையல் கூடங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைவரும் வேலைக்கு செல்கின்ற மகளிர், ஆடவர் என அனைவரும் வேலைக்கு செல்கின்ற நிலைமை உருவாகிவிட்டது. அந்த வகையில் பார்த்தால் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களும் ஆண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள். வேலைக்கு செல்கின்ற அவர்களும் சரி, ஐடி தொழிலில் இருப்பவர்களும் சரி, இதர டிராவலர்ஸ் என்று அந்த டிராவலர்ஸ் மற்றும் மாணவர்கள், இதர தொழிலாளர்கள், நோயாளிகள் என்று பலருக்குமான ஒரு சேவையை உணவகங்கள் அளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான சென்ட்ரலைஸ்டு கிச்சன் தான் உணவகங்கள். அதை உற்று நோக்கின்ற பொழுது இந்த உணவகங்களும் டொமஸ்டிக் என்று சொல்லக்கூடியதை விட அதிகமான கவரேஜ் பண்ணக்கூடிய இடத்தில் தான் இருக்கின்றன. அதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே நேற்றும் இன்றும் மத்திய மாநில அரசுகளிடம் எஸ்மா சட்டம் என்று சொல்லப்படுகின்ற 1968 மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட எஸ்மா எசென்ஷியல் சர்வீசஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகின்ற அத்தியாவசிய பொருட்களின் சட்டத்தை கையில் எடுத்து இந்த உணவகங்களே அத்தியாவசிய பொருட்களுக்கான அந்த சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து உணவகங்களுக்கும் ஹாஸ்பிட்டல்களில் அளிக்கின்ற அந்த கேஸ் சப்ளை போல உணவகங்களுக்கும் கேஸ் சப்ளை தொடர வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம். தேங்க்யூ சார். இந்த தருணத்தில் உங்கள் தரப்பில் என்ன கோரிக்கை இருக்குது, அரசு செய்ய வேண்டியது என்ன அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து எரிவாயு பிரச்சனை இருக்கா அப்படின்னா 21 நாட்களுக்கு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. மக்கள் பேனிக்கில் இன்னும் கூடுதலாக அடுத்தடுத்து அவங்க பிளேஸ் பண்ணுற ஆர்டர் மூலமாக இன்னும் அதாவது தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா அது இன்னும் பெரிய அளவில் விரிவடையும். அதனால் யாரும் பேனிக்காக வேண்டாம் அப்படின்றதையும் அரசு தரப்பில் அரசு நடவடிக்கை எடுக்கவும் இருக்கிறது அப்படின்றத குறிப்பிட்டும் சொல்லியிருக்காங்க. அதனால் மக்கள் ஒட்டுமொத்தமாக பேனிக்காக வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்றதான் அரசு தரக்கூடிய செய்தியாகவும் இருக்குது.